எப்படி வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? முருகனை வந்து பாருங்கம்மா, நம்ம 21 நாள் சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி 48 நாள் சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றது ஒண்ணு இருக்கு. முருகன் கிட்ட சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றோம், அதாவது சங்கல்பம் எடுத்து வேண்டிக்கிறோம். இது ஆரம்பிக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி, கார்த்திகை இந்த மாதிரி தினங்கள்ல ஆரம்பிக்கலாம், இல்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து பாருங்கம்மா, எந்த ஒரு முருக வழிபாடோ நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கார்த்திகை தினத்தன்று, அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு ஆரம்பிக்கிறது அப்படின்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். மாத கிருத்திகை சஷ்டியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த நாட்கள்ல ஆரம்பிக்கலாம். நம்ம அன்னைக்கு வந்து பாருங்க, பொதுவா முருக வழிபாடு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணும், இல்ல மாலை 5 மணிக்கு மேல இந்த சூரியன் அஸ்தமனமான பின்னாடி, சூரிய ஒளிக்கதிர்கள் மங்கின பின்னாடி ஆரம்பிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சூரிய ஒளிக்கதிர்கள் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம எந்த மந்திர ஜபம் பண்ணாலும் அந்த சக்தியை சூரிய ஒளிக்கதிர்கள் கிரகிச்சுக்கும். அதனால நம்ம வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம், கொஞ்சமா பலன் கிடைக்கிற மாதிரி ஆயிடும்.